நான் ஒவ்வொரு தடவையும் பணக்காரங்கள பத்தியோ, இல்ல பிசினஸ் பீப்பிள பத்தியோ படிக்கிறப்ப, அவங்க குடுக்குற பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணொண்ணுமே என்ன ஷாக்காக தாங்க வச்சிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இத. வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ். நான் உங்க மகேஷ் குமார். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரிஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் தி ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 58. ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ரிச் பர்சன் கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சார், உங்கள மாதிரி நான் பணக்காரன் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. தம்பி, நீ ஸ்டாக்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பண்ணுவேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ ஏதாவது ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணினா அது 10% வளர்ந்தா நீ ஹாப்பி ஆவியா, இல்ல 10 மடங்கு வளர்ந்தா நீ ஹாப்பி ஆவியான்னு கேட்கிறாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, எல்லாருக்குமே 10 மடங்கு அது இம்ப்ரூவ் ஆனாதானங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. எஸ், அதே தான்ப்பா. நாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ ஒரு கிளீன் ஒயிட் பேப்பர்ல நாங்க லாபம்னு போட்டு ஆரம்பிக்கிறப்போ எங்களோட தாட் ப்ராசஸ் அதுவாக தான் இருக்கும். நாங்களும் இந்த கம்பெனியை 10% உயர்த்தணும் திங்க் பண்ண மாட்டோம், 10 மடங்கு உயர்த்தணும் தான் திங்க் பண்ணுவோம். இப்போ நீயே பாரு, டெஸ்லான்னு ஒரு கம்பெனி இருந்தது. அவங்களுக்கு பேட்டரி சப்ளை பண்ண பிஒய்டின்றவன் இன்னைக்கு ஒரு கார் கம்பெனியை வச்சிருக்கிறான். காரணம், அவன் 10 மடங்கு திங்க் பண்ணியிருக்கான், 10% திங்க் பண்ணல அப்படின்னு அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னா நீங்க 10% எஃபர்ட் போட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சர் தான் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி 10 மடங்கு எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நீங்க 10%ஆ இல்ல 10 மடங்கா அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.